உழைப்பாளியின் ரெப்ரஸன்டேட்டிவ் தவிர மேனேஜருக்கான தகுதி நீங்க இழக்கிறீங்கன்னு சபை நிர்ணயிக்குது. தொழிலாளர்களோட இணையம் இல்ல பிக் பாஸ். என்னது மேனேஜர் அருணா? ஆனா அருணா மறுபடியும் தொழிலாளி ஆக்கிட்டாங்களா? ஆமாங்க, காலையில இந்த ரஞ்சித்தும் சௌந்தர்யாவும் தான் வந்து ஸ்வாப் பண்ண போறதா சொன்னாங்க பாத்தீங்களா? அது பிக் பாஸ் நம்மளை ஏமாத்திட்டாரு. ஏன்னா அது வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க, மாத்தி மாத்தி டீம் அக்செப்ட் பண்ணல அப்படின்னவுடனே அவன் ஆட்டத்தை முதர்ந்து கழிச்சு மறுபடியும் நீங்க ஒரு ஆளை வந்து ஸ்வாப் பண்ணுங்க அப்படின்னவுடனே தொழிலாளி சைட்ல இருந்து வந்து அருணை வந்து மேனேஜரா மாத்திருக்காங்க. ஏன்னா அப்பதான் தொழிலாளிகளுக்கு வந்து ஸ்ட்ராங்கா பேச முடியும் அப்படின்ட்டு. அதே மாதிரி மேனேஜர் சைட்ல இருந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து மேனேஜர்ஸா வீட்டுக்குள்ள ஒரு வேலையும் பண்ணாத விஷால் தான் வந்து தொழிலாளியா மாத்திருக்காங்க. இதை விஷாலை வந்து ஒத்துக்கிட்டான். இங்க இருந்தா எனக்கு எந்த ஸ்கோப்பும் இல்ல, என்னால இங்க வந்து சரியா வந்து ஆக்ட் பண்ண முடியல, மேனேஜரை என்ன பண்ணனே தெரியல, இப்ப தொழிலாளியா போனா அப்படின்னம்னா நான் சில விஷயங்கள் வந்து போல்டா பண்ணுவேன் அப்படின்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணி மேனேஜரா இருந்து தொழிலாளியா போயிட்டான். இப்ப அடுத்த ஸ்வாப்பிங் டைம் வருதுல, அதுக்குள்ள மேனேஜரா வந்து அருண் இருக்கான்ல, அருண் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா மேனேஜரை ஆக்ட் பண்ணாம ஃபுல்லா தொழிலாளிகளுக்காகத்தான் பேசியிருக்கான். தான் என்ன நினைச்சு வந்தான், நம்ம மேனேஜரா இருந்தாலும் தொழிலாளிகளுக்காகத்தான் நம்ம போராடணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தால அதை ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணிருக்கான். அதைத்தான் வந்து தர்சிகா என்ன சொல்றாங்கன்னா, அவர் மேனேஜரா நம்ம மேனேஜர்ஸ்குள்ளே வந்து முரண்பாடு நிறைய இருக்கு, அவர் ஃபுல்லா வந்து எம்ப்ளாயி சைடுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்றாரு, அது எம்ப்ளாயி சைட்ல இருந்தே நல்லா தெரியுது, அதனால மேனேஜரா இருந்து மறுபடியும் வந்து அவரை டீ ப்ரமோஷன் பண்ணி தொழிலாளி பக்கம் அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, முழுக்க முழுக்க மேனேஜரா இருந்தாலும் யூனியன் லீடர் மாதிரி தான் வந்து அவர் பேசின நடந்த எல்லாமே இருக்கு அப்படின்னும். தீபக் என்ன சொல்றாருன்னா, கிடைச்ச கொஞ்ச நேரத்துல நீங்க மேனேஜரா ஏதாவது நல்லா ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சா பாத்தீங்கன்னா அது உங்களால முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. முத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உழைப்பாளிகளோட ரெப்ரஸன்டேட்டிவா தான் நீங்க இருந்திருக்கீங்க தவிர மேனேஜர் இங்க ஒன்னும் ஆக்ட் பண்ணல, அதனால நாங்க மேனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை வந்து மேனேஜருங்கிற அந்த பதவியில இருந்து நீக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து ஸ்வாப்பிங் டைம்ல தீபக் சொல்றாரு, அவர் மேனேஜரா இருக்கிற எந்த தகுதியும் இல்லாதனால மீண்டும் வந்து தொழிலாளியை வந்து நாங்க அனுப்பப்படுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல சௌந்தர்யா இதுல எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அந்த இடத்துல சௌந்தர்யா தூக்குனாங்க. அது என்ன ரீசன் வந்து நம்ம பார்த்தா தான் தெரியும். நம்ம கணிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை அருண் அங்க போனாருன்னா மறுபடியும் மேனேஜர்ஸ்க்கு நிறைய பிரச்சனை கொடுப்பாரு, நம்மளை இயங்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் இருக்கலாம். இல்ல அப்படின்னா இன்னும் அவருக்கு டைம் கொடுத்து அவர் மேனேஜரா இருக்க வச்சு மேனேஜரோட கஷ்ட நஷ்டம் என்ன அப்படின்னு தெரிய வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அருண் வந்து மேனேஜரா இருக்கிறது கரெக்டா இல்ல தொழிலாளியா இருக்கிறது கரெக்டா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.